வணக்கம். நான் உங்கள் அருணன் பேசுகிறேன். இப்பொழுது நான் அறிமுகப்படுத்தப் போகிற என்னுடைய நூல் திருக்குறளுக்கான அருணன் உரை. முப்பாலுக்கும் எனது உரை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், முப்பாலுக்கு உரை எழுதிய பொழுது இதற்கு அப்பால் வேறு என்ன கருத்துக்கள் இருக்க முடியும் என்று ஒரு மலைப்பு தட்டியது. அந்த அளவுக்கு சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய வள்ளுவ பெருந்தகை இப்படி ஒரு அற்புதமான படைப்பை தந்து சென்றிருக்கிறார். இதற்கு ஏகப்பட்ட உரைகள் மணக்குடவர் காலம் தொட்டு, பரிமேலழகர் காலம் தொட்டு, இன்று வரை கவிப்பேரரசு வைரமுத்து வரை நிறைய உரைகள். நானும் உரை தந்திருக்கிறேன். இது எப்படி இருக்கிறது என்று வாங்கி படித்து பாருங்களேன். ஒன்றை மட்டும் சொல்லுவேன். இந்த உரையாசிரியர்கள் பலரும், அனைவரும் அல்ல, பலரும் தங்களுடைய கருத்துக்களை வள்ளுவர் மீது ஏற்றியிருக்கிறார்கள். உதாரணமாக ஆரம்பத்திலேயே முதல் அதிகாரத்திலிருந்தே அது ஆரம்பமாகிறது. உரையாசிரியர்கள் பலரும் அதற்கு கடவுள் வாழ்த்து என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த 10 குறள்களிலும் கடவுள் எனும் சொல்லே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இக்காலத்திய உரையாசிரியர்கள் பலருக்கும் அந்த ஊழ் என்கிற அதிகாரம் மிக கடுமையாக உறுத்தி இருக்கிறது. ஊழ்வினை, முன்ஜென்ம வினை, முன்ஜென்மத்தின் மீது வள்ளுவருக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அது எப்படி நம்முடைய வள்ளுவ பெருமானுக்கு இருக்காதே, இருக்க முடியாதே என்று இவர்களாக கற்பித்து கொண்டு ஊழ் என்கிற அந்த அதிகாரத்துக்கு விதவிதமான விளக்க உரைகளை தந்திருக்கிறார். பகுத்தறிவு நோக்கிலும் தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலும். இதையெல்லாம் என்னால் ஏற்க முடியவில்லை. என்னுடைய வழி என்னவென்றால், குறளுக்கு அந்த அர்த்தத்திலேயே உரையை முதலில் தந்து விடுகிறேன். பிறகு இதற்கு மாறுபட்ட உரைகள் மணக்குடவரோ, பரிமேலழகரோ அல்லது இன்றைய ஆசிரியர்களோ சொல்லி இருக்கக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை தனியாக தந்திருக்கிறேன். என்னுடைய விளக்கத்தையும் அதற்கு இருந்தால் அதையும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆக வள்ளுவரிடம் கை வைக்காமல், அவருடைய அந்த வரலாற்று சிந்தனையிலே கை வைக்காமல், சரித்திரத்திற்கு துரோகம் இழைக்காமல், அந்த கருத்தை, அவரின் கருத்தை அவருடைய கருத்தாகவே சொல்லி, அதே நேரத்திலே நம்முடைய கருத்து, நம்முடைய விளக்கம் என்னவாக இருக்கலாம், இருக்கக்கூடும் என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன்.